ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு முதலெழுத்தும் சார்பெழுத்தும் என்ற கிராமர் லெசன்ல தான் பார்க்க போறோம். தமிழ் இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. பாடப்பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ள 2 வகை எழுத்துக்கள் யாவை? முதல் எழுத்து மற்றும் சார்பெழுத்து. முதலெழுத்துக்கள் எத்தனை? 30. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யெழுத்துக்கள் 18 சேர்ந்ததுதான் முதலெழுத்துக்கள். முதலெழுத்துக்கள் எவற்றை குறிக்கின்றன? உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும். ஏன் அவை முதலெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இவை முதற் காரணமாக இருப்பதால். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10. கீழ்கண்டவற்றுள் எது சார்பெழுத்து வகை அல்ல? முதல் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கள் எவற்றின் சேர்க்கையால் உருவாகின்றன? மெய்யெழுத்து மற்றும் உயிரெழுத்து. உயிர்மெய் எழுத்தின் வரி வடிவம் எதை ஒத்திருக்கும்? மெய்யெழுத்தின் வடிவத்தை. உயிர்மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும்? உயிரெழுத்தின் கால அளவை. ஏன் உயிர்மெய் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன? அவை முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால். ஆயுதம் எழுத்தின் தனித்துவமான வடிவம் என்ன? 3 புள்ளிகளை உடையது. கீழ்கண்டவற்றுள் எது ஆயுதம் என்பதன் வேறு பெயர் அல்ல? சார்பு எழுத்து. ஒரு சொல்லில் ஆயுதம் எங்கு வரும்? இடையில் மட்டும். ஆயுதம் எழுத்துக்கு முன் வரும் எழுத்து எது? ஒரு குறில் எழுத்து. ஆயுதம் எழுத்துக்கு பின் வரும் எழுத்து எது? ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்து. ஏன் ஆயுதம் எழுத்து ஒரு சார்பெழுத்து என வகைப்படுத்தப்படுகிறது? அது உயிர் மற்றும் மெய் எழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்களுக்கு என்ன பெயர்? சார்பெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. பாடப்பகுதியில் ஆயுதம் எழுத்தின் ஒலிப்பு முறை எப்படி விவரிக்கப்பட்டுள்ளது? நுட்பமான ஒலிப்பு முறை. தனிநிலை என்ற சொல் எந்த எழுத்தை குறிக்கிறது? ஆயுதம். கீழ்கண்டவற்றுள் பட்டியலிடப்பட்ட 10 வகை சார்பெழுத்துக்களுள் எது இல்லை? அகரக் குறுக்கம். ஆயுதம் எழுத்தின் ஒரு முக்கிய பண்பு அது தனியாக இயங்காது. பாடப்பகுதியில் இதற்கான வார்த்தை என்ன? தனித்து இயங்காது. தேங்க்யூ.